சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். அனைவருக்கும் அடியனுடைய இனிய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் மனித பிறவியினுடைய உன்னதம் மகோன்னதத்தை பற்றி சில வார்த்தைகளை யோசனை பண்ணிக்கொண்டு பேசிக்கொண்டு வருகிறோம். அந்த சிந்தனையிலேயே நாம் ஏற்கனவே பார்த்ததில் மனித பிறவியினுடைய மகோன்னதம் எப்படி இருக்கிறது, அது என்னவோ உன்னதமாகவே தான் இருக்கிறது இறைவனுடைய படைப்பில். நாம் அந்த உன்னதத்தை அறியாமல் மேல் நோக்கி அந்த மேன்மையான விஷயத்திற்காக நம்முடைய வாழ்நாளை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த உடலை, நேரத்தை, இடத்தை அனைத்தையும் பயன்படுத்தாமல் நாம் கீழான அழிகின்ற எண்ணத்திற்காக, அழிகின்ற செயலுக்காக, அனித்தியமான நிலைக்காக செலவு செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த மனித பிறப்பு மிக உன்னதம் என்பதில் இந்த கிடைப்பதற்கு அரிய இந்த மனித உடலும் மிக மிக உன்னதம். ஒரு பொழுதும் இந்த உடல் இல்லாமல், மனித உடல் இல்லாமல் அந்த இறைவனை நீ அறிய முடியாது, அடைய முடியாது. அப்படி என்ன இந்த உடலில் மிக முக்கிய அவ்வளவு சிறப்பு என்ன இருக்கிறது என்று சொன்னால், இந்த உடலில் 5 விதமான பொறிகள் இருக்கிறது, 5 விதமான அகக்கரணங்கள் இருக்கிறது. 5 விதமான பொறிகள் புறக்கரணமாகவும் 5 விதமான கருவிகள் அகக்கரணமாகவும் இருக்கிறது. அதில் என்ன விசேஷம்? இந்த 5 விதமான புறக்கருவிகள் இறைவன் எதற்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இறைவனை காண்பதற்கு, இறை விஷயங்களை கேட்பதற்கு, இறை சிந்தனையை உள்ளுக்கு செலுத்துவதற்கு, இறை நாமாவை ஒலிப்பதற்கு, இறைவன் திருவார்த்தைகளை கேட்பதற்கு, இறைவனுடைய திரு நாமத்தை ருச்சிப்பதற்கு, இதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஏதோ ஒரு சில சதவிகிதம் இந்த பிறவிக்காக, இந்த உடல் வாழ்வதற்காக வேண்டுமானால் அதை அனுபவித்துக் கொள்ளலாம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அதற்கு மாறாக பல சதவிகிதம் முழுமையாகவே நாம் இறைவன் அல்லாத வேறு செயல்களுக்காக அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறோம். நாம் இந்த விஷயத்தை குருமுகமாக கேட்பதற்காக காது, வேத விஷயங்களை, வேத மொழிகளை நாம் மொழிவதற்காக நாக்கு, வேத விஷயங்களால் கூறப்பட்ட அந்த அக்ஷரத்தை, ஓம்காரத்தை சொல்லுவதற்காக நாக்கு, பின்னர் வேதத்தை படிப்பதற்காக கண், பின்னர் அதற்காக கொடுக்கப்பட்ட இந்த உடம்பை நாம் அதற்காக செலவழிக்காமல் வேறு எதற்கெதற்காகவோ வீணில் செலவு பண்ணுகிறோம். இந்த உடம்பு எப்பேற்பட்டது அப்படின்னா, இதுவோ ஒரு பேட்டரி மாதிரி, இதுவும் ஒரு மிஷின் மாதிரி தான். இதற்கும் தேய்மானங்கள் இருக்கு, எக்கச்சக்கமான தேய்மானங்கள் இந்த உடம்புக்கும் இருக்கு. அதே போல இந்த உடம்பிற்காக கொடுக்கப்பட்ட அந்த சக்திகள், என்னென்ன சக்தி இருக்கு? இந்த இந்திரிய சக்திகள், இது எல்லாமே ஒரு டைம் வேலிடிட்டி தான். எப்படி அப்படின்னா, ஒரு காலத்திற்கு உட்பட்டு தான் இருக்கு எல்லாமே. இந்த அகில பிரபஞ்சமும் ஒரு காலத்திற்கு உட்பட்டு இருக்கு. அதுல வேணா தாரதமியங்கள் இருக்கலாம், முன்ன பின்ன, கொஞ்சம் நீட்டா கொஞ்சம் குறைச்சி. ஆனாலும் கூட அந்த தாரதமியங்களில் ஒவ்வொரு ஜீவனும் அதை முழுமையாக எதற்கு வந்ததோ அதற்காக அது பயன்படுத்த வேண்டும். ஆனால் இந்த மனிதன் அதை விடுத்து வேறு எதற்கெதற்காகவோ பயன்படுத்தி தான் செய்ய வேண்டிய விஷயங்களை வேத நெறி வகுத்து கொடுத்தாறு போல வர்ணங்களுக்கு, வர்ணாசிரமத்திற்கு, ஆசிரம தர்மத்திற்கு உட்பட்டு அவன் செய்ய வேண்டும். இதில் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாச ஆசிரமம் என்று அவனுடைய வயதிற்கு ஏற்றாறு போல கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆசிரமத்தை அனுசரித்து அவன் செய்ய வேண்டும்.
அதற்காகத்தான் இந்த இந்திரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இந்திரியங்கள் வாயிலாக மனமானது பக்குவம் அடைய வேண்டும். மாறாக இந்த இந்திரியங்களின் வாயிலாக நம்முடைய மனம் பக்குவம் அடையாமல் அது மீண்டும் 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 அது பக்குவத்தை இழந்து அசுத்தத்திலேயே அலைந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி அசுத்தமான மலம் நிறைந்திருக்கின்ற இந்த மனதை தூய்மையான நிர்மலமான அந்த மனதை எப்படி தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி அடுத்த வாரத்தில் நாம் யோசனை செய்வோம் என்று சொல்லி இந்த அளவிலேயே இதை திருநிறைவு செய்து அமைகிறோம். ஓம் தத் சத்.